பொதுவாகவே கை கால் வீக்கமாக இருக்குது, இந்த காலெல்லாம் ரொம்ப வீங்கி கிடக்குது அப்படின்னாலும், இந்த கர்ப்பிணி பொண்ணுங்களுக்கு கால் ரொம்ப வீக்கமாக இருக்குதுன்னா என்ன பண்ணுவாங்க, சுரக்காய் இலையை கொண்டு வந்து கடைஞ்சி கொடுப்பாங்க. இல்லைன்னா சாப்பாட்டுக்கு தொட்டு சாப்பிட்றக்க மாதிரி, இல்லைன்னா பொரியல் பண்ணி கொடுப்பாங்க. இப்படி தான் கொடுப்பாங்க. இப்படி கொடுத்தா, அடிக்கடி கொடுத்தா அந்த தண்ணி வந்து காலில் இருக்கிற தண்ணி, கையில் இருக்கிற தண்ணி எல்லாம் வடிஞ்சிரும். இப்போது அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, இதுக்கு தான் எல்லா கீரையும் கலந்து கொண்டு வந்து கடைச்சல், இல்லைன்னா பொரியல் பண்ணுவாங்க. பொதுவாகவே கடைச்சல் தான், ஏன்னா களி கிளறதுனால கடைஞ்சி தான் சாப்பிடுவாங்க. இப்போ எல்லா கீரையும் கலந்து தான் கொண்டு வராங்க, தனிப்பட்ட கீரையாக கொண்டு வந்து கடைய மாட்டாங்க. அதனால் எல்லாம் எந்தெந்த கீரை சேர்த்தா நல்லதுன்னு சொல்லி எல்லா கீரையிலையும் கொஞ்சம் எடுத்துகிட்டு வருவாங்க. அப்போ அந்த காலத்தில் இப்படி கொண்டு வந்து தான் செய்வாங்க. அதனால் என்னவோ யாருக்கும் எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் இருந்திருக்காங்க. இப்போ அவங்களால தானே நமக்கு இதெல்லாம் தெரிய வருது. பொதுவாகவே கை கால் வீக்கமாக இருக்குது, இந்த காலெல்லாம் ரொம்ப வீங்கி கிடக்குது அப்படின்னாலும், இந்த கர்ப்பிணி